வணக்கம் இனிய நேயர்களே, இது பிரபஞ்சம் சேனலிலிருந்து உங்கள் நிவேகா. கோடகநல்லூர் நவ கைலாயத்தின் 3வது தலமாக கோடகநல்லூர் உள்ளது. இங்கு சுவாமி கைலாசநாதர், அம்பாள் ஸ்ரீ சிவகாமி அம்சம், செவ்வாய் அம்சம். இங்கு விருச்சக ராசி, மேஷம் ராசி வந்து வழிபட்டால் நன்மை நடக்கும். சிறப்பு: இத்தலத்து இறைவனை வழிபட்டால் சீர்காழி அருகே உள்ள வைத்தீஸ்வரன் கோவில் சிவபெருமானை வழிபட்டதற்கு சமம். பலன்: செவ்வாய் தோஷம் நீங்கும், திருமண தடைகள் நீங்கும், சகல நோய்கள் குணமாகும், நந்திக்கு தினமும் திருக்கல்யாணம் நடைபெறுங்க. இருப்பிடம்: திருநெல்வேலி சேரன் மகாதேவி செல்லும் வழியில் நடுக்கல்லூருக்கு தெற்கே 1 கிலோமீட்டர் உள்ளது. இவ்வூரில் மேற்கு நோக்கிய சிவஸ்தலம் ஒன்று உள்ளது. இது திறந்திருக்கும் நேரம் காலை 6 - 12, மாலை 4:30 முதல் 7 வரை. நவகைலாயத்தின் 3வது தலம் கோடகநல்லூரில் உள்ள இந்த சேரன் மகாதேவியில் மிக அருகில் உள்ள கோடகநல்லூர் உண்டு. இங்கு கைலாசநாதர் நவ கைலாய 9 கோவில்களில் முதன்மையாளராக திகழ்கிறார். இந்த கோவில் மிக மிக சிறிய கோவில். பிரகாரங்கள் இல்லை, கருவறை மண்டபங்கள் தான் உண்டு. ஆனால் கருவறை உள்ளிட்ட கோவில் வெளிப்புற பகுதியில் செய்யப்பட்டுள்ள சிற்ப வேலைப்பாடுகள் நம் கண்களுக்கு விருந்து படைப்பதாக உள்ளன. அந்த சிற்பங்கள் மூலம் இத்தலம் 1000 ஆண்டுகளுக்கு முந்தையன என்பதை உணர்ந்து கொள்ளலாம். கோவிலை சுற்றி தற்போது புதிதாக சுற்றி வரும் கோபுரமும் கட்டியிருக்கிறார்கள். சேரன் மகாதேவில் இருந்து நெல்லை வரும் வழியில் நடுக்கல்லூர் என்ற இடத்தில் இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் கிராமத்துக்குள் வந்தால்தான் கோடகநல்லூர் தலத்தை அடைய முடியும். மெயின் ரோட்டில் இருந்து கோடகநல்லூருக்கு வரும் சாலை மிக மிக மோசமாக உள்ளதால் இங்கு மிக குறைவான நேரத்தில் தான் நடைத்திறப்பு உண்டு. இங்குள்ள இறைவன் பெயர் கைலாசநாதர், இறைவி பெயர் ஸ்ரீ சிவகாமி அம்பாள். நவ கிரகங்களில் செவ்வாய் இத்தலத்தில் ஆட்சி பெற்று திகழ்கிறது. சிவபெருமானே இத்தலத்தில் செவ்வாயின் அம்சமாக உள்ளார். கோவில் தான் சிறியது, ஆனால் மூலவர் உருவம் பெரியது. நவ கைலாய தலங்களில் இங்குள்ள மூலவர் சிலைதான் பெரியது. 8 முழ வேட்டியால் தான் இவரை சுற்றி கட்ட முடியும். இத்தலத்தின் வரலாறு சற்று வித்தியாசமானது. முன்னொரு காலத்தில் இந்த பகுதி காட்டுக்குள் முனிவர் ஒருவர் தவம் இருந்தார். அவருக்கு அவரது மகன் உதவிகள் செய்து வந்தார். ஒரு நாள் முனிவர் யாகம் வளர்க்க தேவையான சுள்ளி கட்டைகளை பொறுக்கி வருவதற்காக அவர் மகன் காட்டுக்குள் சென்றிருந்தார். அந்த சமயத்தில் பரிஷத்து மகாராஜாவின் மகன் ராஜகுமாரன் அந்த வழியாக வந்தார். நிஷ்டையில் இருக்கும் முனிவரை பார்த்ததும் தன் ராஜ்யத்தை விரிவாக்கம் செய்ய என்னென்ன செய்யலாம் என்று கேட்க ஆசைப்பட்டான். உடனே முனிவரை எழுப்பினான். ஆனால் முனிவர் மிக ஆழ்ந்த நிஷ்டையில் இருந்ததால் விழிக்கவில்லை. ராஜகுமாரன் எவ்வளவோ எழுப்பியும் முனிவர் எழவில்லை. இதனால் ராஜகுமாரனுக்கு கோபம் வந்தது. அந்த பகுதியில் செத்து கிடந்த ஒரு பாம்பை தூக்கி முனிவர் கழுத்தில் மாலை போல போட்டுவிட்டு சென்று விட்டான். காட்டுக்குள் சொல்லி எடுக்க சென்றிருந்த முனிவரின் மகன் திரும்பி வந்து பார்த்த பொழுது தன் தந்தை கழுந்தில் கிடந்த செத்த பாம்பை கண்டு அதிர்ச்சி அடைந்தான். யார் இந்த செயலை செய்தது, யார் இந்த செயலை செய்திருப்பார்கள் என்று விசாரித்தான். பரிஷத்து மகாராஜாவின் மகன்தான் இந்த செயலை செய்தது என்பது அவனுக்கு தெரிய வந்தது. உடனே அவன் அரசவைக்கு சென்று நியாயம் கேட்டான். ராஜகுமாரனை எச்சரித்த அவன், உன் தந்தைக்கு ஒரு பாம்பு கடித்து இறப்பார் என்று கூறிவிட்டு சென்றான். சபித்தான். முனிவர் மகன் சொன்னதை கேட்டு பரிஷத்து மகாராஜாவுக்கு பயம் வந்தது. அரசவை ஜோதிடர்களை அழைத்து தன் ஜாதகத்தை காட்டினான். அவர்களும் ஜாதகத்தை பார்த்துவிட்டு பரிஷத்து மகாராஜாவுக்கு சர்ப்ப தோஷம் உள்ளது என்றனர். பாம்பிடம் இருந்து எப்படி தப்பிப்பது என்று யோசித்த மகாராஜா கடலில் பெரிய கோட்டை கட்டி மிகுந்த பாதுகாப்புடன் வாழ்ந்து வந்தார். அவர் இருந்த அறைக்குள் ஈ கூட நுழைய முடியாதபடி பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. ஒரு நாள் பரிஷத் மகாராஜாவுக்கு மாம்பழம் சாப்பிட வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது. உடனே மாம்பழங்கள் வரவழைக்கப்பட்டன. ஒரு மாம்பழத்தை அவர் கடித்த பொழுது உள்ளே இருந்து வெளிப்பட்ட ஒரு புழு கார்கோடகம் என்னும் பாம்பாக மாறி மகாராஜாவை கொத்தியது. மகாராஜா அந்த இடத்திலேயே இறந்தார். தப்பு செய்த ராஜகுமாரனுக்கு பதில் தப்பே செய்யாத பரிஷத்து மகாராஜாவை கொன்றதால் கார்கோடக பாம்புக்கு தோஷம் பிடித்தது. அந்த தோஷம் நீங்க சிவனை நோக்கி கார்கோடக பாம்பு வழிபட்டது. இந்த நிலையில் காட்டுத்தீயில் கார்கோட பாம்பு சிக்கி கொண்டது. சூதாட்டத்தில் நாட்டை இழந்த நல மகாராஜா அப்போது சோகத்துடன் அந்த வழியாக வந்து கொண்டிருந்தார். அவர் கார்கோடக பாம்பை தீயிலிருந்து காப்பாற்றினார். அதற்கு பிரதி உபகாரமாக நல மகாராஜாவுக்கு அவரது நாட்டை மீட்க உதவி கொடுத்தார் கார்கோடக பாம்பு. அவரை தீண்டியது. இதனால் நல மகாராஜா வேறு ஒரு உருவத்துக்கு மாறினார். அவரது மனைவி தமயந்தியால் கூட அவரை அடையாளம் காண முடியவில்லை. தமயந்தியின் தந்தை பீமராஜாவிடம் நலன் தேரோட்டியாக வேலைக்கு சேர்ந்தான். அவன் தேரோட்டும் திறமையை பார்த்து அது நலன்தான் என்று தமயந்தி கண்டுகொண்டார். தேரோட்டியாக இருந்த நலனிடம் அவள் நெருங்கி பழகினாள். இதை பார்த்த பீமராஜா நலனுக்கும் தமயந்திக்கும் திருமணம் செய்து வைத்தார். இதைத் தொடர்ந்து தேரோட்டிக்கு ராஜாவாக பட்டம் சூட்டப்பட்டது. அப்போது
தேரோட்டியை மீண்டும் கார்கோடக பாம்பு கடித்தது. உடனே தேரோட்டி வேடம் மறைந்து நலன் தன் சுய உருவை பெற்றார். பரிஷித்து மகாராஜாவையும் நல மகாராஜாவையும் தீண்டிய பாவம் நீங்க மகாவிஷ்ணுவை நோக்கி கார்கோடகம் பாம்பு தியானம் செய்தது. உடனே விஷ்ணு தோன்றி கோடகநல்லூருக்கு வா, அங்கு நான் முக்தி தருகிறேன் என்றார். அதன்படி கார்கோடக பாம்பு கோடகநல்லூருக்கு வந்தது. அங்கு அதற்கு விஷ்ணு முக்தி அளித்தார். அன்று முதல் இந்த ஊர் கார்கோடகநல்லூர் என்றும் கார்கோடக கஷேத்திரம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த வரலாற்றை தற்போது பிரதிபலிக்கும் வகையில் இந்த ஊரில் பெரிய பெரிய கருநாக பாம்புகள் உலாவுகின்றன. அவற்றுக்கு தீங்கு செய்யாதவரை அவை யாரையும் தீண்டுவதில்லை என்று கோடகநல்லூர் மக்கள் இதை தெளிவாக எடுத்துரைக்கின்றனர். கோடை காலத்திலும் இந்த ஊர் மட்டும் குளிர்ச்சி ததும்பியதாக இருக்கும். இதனால் இந்த ஊருக்கு கோடகநல்லூர் என்ற பெயர் ஏற்பட்டதாக சொல்கிறார்கள். ஆதி காலத்தில் இந்த ஊர் கோடனூர் என்று அழைக்கப்பட்டு வந்துள்ளது. பிறகு குலசேகர சதுர்வேதி மங்கலம் என்ற பெயரை சூட்டியுள்ளனர். என்றாலும் கோடகநல்லூர் என்பதே நிலைத்துவிட்டது. இந்த ஊரின் தெற்கு பகுதியில் பெரிய பிரான் சுவாமி கோவிலும் வடக்கில் கைலாசநாதர் கோவிலும் உள்ளன. ஒரு காலத்தில் இந்த கோவில் பெரிய ஆலயமாக இருந்திருக்க வேண்டும். தற்போது சிதிலம் அடைந்து விட்டதால் கொடிமரம் கோபுரம் எதுவும் இல்லை. ரிக், யஜூர், சாம, அதர்வன வேதங்களை அடிப்படையாக கொண்டவர்கள் இந்த ஊரில் சிறப்பாக வாழ்ந்ததாக புராண குறிப்புகளிலும் கல்வெட்டுகளிலும் கூறப்பட்டுள்ளது. ஆனால் தற்போது அந்த சுவடே இல்லாதபடி ஊர் சிறியதாக உள்ளது. கோவிலின் உட்புறம் வலது பக்கத்தில் தல விநாயகர், இடது பக்கம் முருகன், அம்பாள், வள்ளி, தெய்வசேனை சமேத சுப்பிரமணியர் உள்ளனர். 5 தலை நாகத்தின் கீழ் ஆனந்த கௌரி அம்மன் என்றொரு அம்மனும் இத்தலத்தில் வீற்றிருக்கிறார். இவளை நாகாம்பிகை என்று பக்தர்கள் சொல்கிறார்கள். இந்த அம்மனுக்கு விளக்கு போட்டு வணங்கினால் செவ்வாய் தோஷ பாதிப்புகள் விலகும். பொதுவாக கோவில்களின் பிரதான தெய்வத்துக்கு தான் திருக்கல்யாணம் நடத்தப்படும். ஆனால் இந்த தலத்தில் வித்தியாசமாக நந்தி தேவருக்கு தினமும் திருமணம் நடத்தப்படுகிறது. அதிலும் குறிப்பாக நந்திக்கு தாலி கட்டும் அதிசயம் வழக்கம் உள்ளது. செவ்வாய் தோஷம் காரணமாக திருமணம் தள்ளி போகும் பெண்கள் 58 விரலி மஞ்சளால் கோர்க்கப்பட்ட தாலியை நந்திக்கு மாலையாக அணிவிக்கிறார்கள். இப்படி செய்வதால் எப்படிப்பட்ட செவ்வாய் தோஷமும் நிவர்த்தியாகி உடனே திருமணம் கைகூடும் என்பதொரு நம்பிக்கை உண்டு. நெல்லை, தூத்துக்குடி மாவட்ட மக்கள் தினமும் இந்த நந்திக்கு திருமணம் நடத்துகிறார்கள். சிலர் மணி மாலைகளும் நந்திக்கு அணிவிப்பதுண்டு. இதுவரை பல ஆயிரம் பேர் நந்திக்கு திருமணம் செய்து பலன் பெற்றுள்ளனர். ஒவ்வொருவரின் ஜாதகத்திலும் செவ்வாய் 7 ஆண்டுகள் ஆதிக்கம் செலுத்தும். அப்பொழுது இத்தலத்துக்கு வந்து கைலாசநாதரை வணங்கினால் செவ்வாய் அம்சமாக இருக்கும் ஈசன் நல்லது செய்வார். வேலை கிடைக்க வேண்டும், வேலை உறுதி செய்யப்பட வேண்டும் அல்லது பதவி உயர்வு வேண்டும் என்று விரும்புபவர்கள் இத்தல நந்தியை வழிபட்டால் பலன் உண்டாகும். மேஷம் மற்றும் விருச்சக ராசிக்காரர்கள் இத்தலத்தில் வழிபட்டால் கூடுதல் பலன்கள் கிடைக்கும். மேலும் இத்தலத்தில் வழிபட்டால் சீர்காழி அருகே உள்ள வைத்தீஸ்வரனை வழிபட்டதற்கு சமமான பலன்களை பெறலாம். முக்கிய வழிபாட்டு நாட்களில் அன்னதானமும் நடத்தப்படுகிறது. அன்னதானத்துக்கு துவரம்பருப்பு கொடுத்து உதவினால் தோஷங்கள் விலகும். இல்லையெனில் இங்கு வழிபட்டு செல்லும் பொழுது கொஞ்சம் துவரம்பருப்பு வாங்கி சென்று ஏழைகளுக்கு தானம் செய்தால் செவ்வாய் தோஷம் நிவர்த்தியாகும். சிவப்பு துணி வாங்கி கொடுக்கலாம். இந்த ஆலயத்தின் மண்டபம் மேற்புறம் சிதிலம் அடைந்து காணப்படுகிறது. பழமையான இத்தலம் சீரமைப்பு பணிகளுக்காக ஏங்கி நிற்கிறது. சிவபக்தர்கள் ஒருங்கிணைந்து மனது வைத்தால் இந்த கைலாய தலத்தை உன்னதம் பெறலாம். ஓம் நம சிவாய.